அடுப்பு புகையுது பாரு. எல்லாம் டேபிள்ல தண்ணி வை. ஏய் சும்மா இருக்கியா? ஆளை காணவே இல்லை. ஆர்டர் கொடுத்தாச்சா? சரி சரி. चल हट। बिल्ली। हाँ बिल्ली बिल्ली। मालूम है ना भाई, मुंबई का भाई। अण्णाजी तमिलनाडु। छोड़ दो यार, छोड़ दो, चलो। அண்ணாச்சி ஏல வேலை நடக்கிறத என்னல? கண்ணுகளா 10 லட்சம் இல்ல 10 லட்சம். அண்ணாச்சி மார்வாடி கிட்ட இருந்து பொருள் தூக்கும் போது போலீஸ் எங்களை பார்த்துட்டாங்க. நாங்க ஜஸ்ட்ல எஸ்கேப். ஏய் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் ஆயிருங்க. நான் சொல்லுத வரைக்கும் வெளியே வராதீங்க. ஏய் அந்த கவுண்டர் இருக்க கோல் ஜாடி எடுத்து வா. கருப்பு முத்து. இங்க வா. சொல்லுங்க அண்ணாச்சி. இல்ல நீ மெட்ராஸ் போன்னு சொன்னதா? இன்னைக்கு ராத்திரியே கிளம்புத. இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. இங்க பாரு, மெட்ராஸ் போய் பர்மா பாயை பார்த்து இந்த கோழிக்குண்டு சாடிய கையில கொடுத்துரு. ஏன்னா அவர் பையனுக்கு பம்பாயில இருந்து கோழிக்குண்டு வாங்கி அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் அண்ணாச்சி நீங்க தெய்வ மாதிரி அண்ணாச்சி. எந்திரல மூதி. இங்க பாரு, இந்த ஜாடிய வந்து கையிலே வச்சிருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு கீழே வச்சப்படாது. பத்திரமா கொண்டு சேர்க்கணும். என்ன மாம்பழம் போலாமா? போலாமே. கொஞ்சம் ஸ்பீடா போங்களேன்.
ஸ்லோகா தான் ஓடுது. மீட்டர் மட்டும் திங்குன்னு நினைக்குது. ச்சே. மணி, லட்சுமி ரைட் சைடுல ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. அந்த பேய் மயில் பண்ண வேலை. ரப்பிங் பாலிஷ் போட்டு போயிடும். சரிண்ணா. டேய், தட்ட உள்ள வைடா. நமிதா படம் பாத்தியா? ஏய் வா சந்திரு. பொறப்பு இறப்பு இதான் வாழ்க்கை. எஸ்ஓஜி சன்னப்கட் தெரியுமில்ல? ஆமா, நம்ம பையன் ஆட்டோ ஓட்டும் போது அலாட்சியாமே நீ. அவன் என்ன ஆட்டோ ஓட்டுனா? தலைவா, உன் முன்னாடி அசிங்கமா பேசுறான் தலைவா. இவனை மேலே கை வீசு. டேய் பிச்சை. ஆமா, எதுக்கு என் ஷர்ட்ல வந்து கலாட்டா பண்ற? சந்திரு, நம்ம போய் ஆட்டோ பிடிச்சிட்டான். 2000 ரூபாய் கொடுக்க சொல்லு. அந்த ஆட்டோவை 1500 ரூபாய் போ. ஆட்டோ பத்தி மட்டும் தப்பா பேசாத. வாடா பிகளே. ஆட்டோ அடிபட்டிருக்கு. 2000 ரூபாய் கொடுக்க சொல்லு. அது நான் ரெடி பண்ண ஆட்டோ தெரியுமில்ல? என்ன நீ ரெடி பண்ண ஆட்டோ? பெட்ரோல் ஓடுதா பொங்கல் ஓடுதா? போத என் தொழில பத்தி மட்டும் பேசாத, வெட்டி விடுவேன். என்னடா சொத்த ஆட்டோ வச்சு நீ சீன் போடுறீங்க? வானாம்பிகளே, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தொழில் கத்துக்கிட்ட பண்ணிய ஞாபகம் இருக்கா? அது அப்ப இப்ப சிட்டில கேட்டுப்பாரு யாரு கில்லின்னு. பிரச்சனை உனக்கும் எனக்கும் இல்ல, உன் ஆளு கூட. என் ஆள்னு சொல்லிட்டல்ல, அப்ப பிரச்சனை என்னது? நான் பார்த்து வளர்ந்த புள்ள தானே நீ. சின்ன பசங்க தாயா ஸ்பீடு. என்ன மயிலு? ஸ்பீடா ஓட்டுறது மேட்டர்ல சன் ஆஃப் கன்னு. ஷார்ப்பா விடுறதுதான் தொழில் சுத்தம். என்னல தொழிலு? நீ என்ன விட பெரிய மெக்கானிக்கா? சிட்டில காட்டாம சிட்டில காட்டு, நேர்ல காட்டு. ரேஸ் விடலாமா? வர ஞாயிற்றுக்கிழமை நீயா நானானு பாப்போம். ஜிஎஸ்டி ரோடு 5000 ரூபாய் பந்தயம். அங்க டைட்டா? பிகிலனு இங்க எல்லாம் ஓகே. ஏய் ஓகே. வரங்க போது ஆட்டோ நம்ம தான்.
அண்ணா சூப்பரா ஓட்டுற உன்ன மாதிரி தான் ஓட்டணும். உன் வயசுல நான் ஃப்ளைட் ஓட்டணும்னு நினைச்சேன், இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். நீ இப்பவே ஆட்டோ டிரைவர் ஆக நினைச்சேன், ஸ்க்ரூ டிரைவர் கூட ஆக முடியாது. சிக் போய் படுறா. என்ன பிகிலு கலக்குறியாம நம்மோட எடுத்து விடுறியா? எடுத்துட்டு வாப்பா ஷெட்டுக்கு பார்க்கலாம். சரி கொண்டாரு. வீல தரமன்ல வண்டி விட்டேன், சொதப்பைய சொதப்பி விட்டான். ஒரு 6 நாள் வேலை தான், கொஞ்சம் முச்சு குத்துறான். 1000 ரூபாய் மிச்சம் பண்ணதான் அந்த ஷெட்டுக்கு போனேன். இப்ப பாரு, துட்ட பாக்காதப்பா, நாம கொடுக்குற குவாலிட்டியை பாரு. வரம்பிக்கல இது உனக்கு. என்ன சந்திரி நைட்டு என்ஜாய். இங்க இருந்து படையே கிளம்பிட்டாங்க, நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்கண்ணே. நீங்க பர்மா பாய் தானே? இது அண்ணாச்சி உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். வாமா வாமா. நீ எடுத்தியா? என்னத்த? ஏய், ஜோக் அடிக்கிறது, ஒண்ணுமே தெரியாம மாதிரி நடிக்கிறது, பொய் சொல்லறதெல்லாம் வச்சுக்கிட்ட. இப்ப சொல்லு, கருப்பா உருண்டையா 2 முத்து, நீ சுட்டையா? சத்தியமா நான் எடுக்கல. வர வழியில எங்கேயாவது கொட்டினியா? ஆட்டோல விட்டுட்டாரா? 10 லட்சம் ரூபாயா? சரி, அந்த ஆட்டோ இப்ப எங்க போய் தேடலாம்? என்னடா அமைதியா இருக்க? மனைச்சிக்கலாம் மலைச்சிக்கலாம். இல்ல மச்சான், நேத்து பொண்ணு பார்க்க போயிருந்தேன், பொண்ணுக்கு டவுரியே தர மாட்டேன் சொல்லிட்டா. ஏய், உனக்கு பொண்ணு கொடுக்கறதே தப்பு, இதுல டவுரி வேறயா? இல்ல சாப்ல, பொண்ணுக்கு டவுரி வாங்கலன்னா ஆம்பளே மதிக்க மாட்டாங்கடா. ஆம்பளடா. தம்பி, மாப்பிளைக்கு ஒரு கார்டர் கொடு. சந்துரு, ஒரு நெத்திலி ஃப்ரை. மீதி காசுக்கு ஒரு நெத்திலி ஃப்ரை, ஒரு போட்டி. ஏய் பாத்து சந்துரு, காசு இப்படி இறக்காத. நாளைக்கு ஒரு அவசரம் வந்தா 4 காசு வேணும்ல. பிகிலு இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு சாவும். காசு வரும் போகும், அது வரைக்கும் லைஃப் என்ஜாய் பண்ணும். அதான் என் பிலாசபி. கரெக்ட் சந்துரு. மாஸ்டர், ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கன். இதுதான் போஸ் லைஃப். வாழி காலு 2 காலாடு, காலு 4 போடா, தீனுக்கு இல்ல கால். இதுதான் பாஸ் லைஃப். காலத்தை வச்சு என்ன பண்ண போற போடா. வாட்டர் ஃபுல்லுக்கு மேல குடிச்சா நீயும் தலை இல்ல, தலை நம்பு இல்ல, உள்ள காலு 2 கால் ஆடு, காலு 4 கால் போடா, மீனிக்கில்ல கால். இதுதான் போஸ் லைஃப். காலு 2 கால் ஆடு, காலு 4 கால் போடா, மீனிக்கில்ல கால். இதுதான் போஸ் லைஃப். மசாலா சாமி, ஒரு டிசிப்ளின் வேண்டாம். ஐ அம் ஃப்ரம் மிலிட்டரி. ஒத்திட்டு குடியா. சைக்கிள் காலு 2 கால் ஆட்டோ, காலு 3 கால் கார், காலு 4 கால் நடந்தா 2 கால. சைக்கிள் காலு 2 கால் ஆட்டோ, காலு 3 கால் காரு, காலு 4 கால் நடந்தா 2 காலு. சோடா பாட்டில் உள்ள போய் கோலி குண்ட போட்டது யாரு? போடா போடா பொத்திட்டு போடா, கேள்வி கேட்க வந்துட்டாரு. இஞ்சிக்கா இஞ்சிக்கா
டப்பா கஞ்சி சோறு கிஞ்சிக்க பான மோரு மெட்ராஸ் மேட்டர் சைக்கிள் காலு ரெண்டு கால் ஆட்டோ காலு மூணு கால் காரு காலு நாலு கால் நடந்து காலு சைக்கிள் காலு ரெண்டு காலு ஆட்டோ காலு மூணு கால் காரு காலு நாலு கால் நடந்தா ரெண்டு காலு சந்திரு நான் சொல்ற பிரியாணி கடைக்கு போடா. ஓகே பிக்ல. இதா வந்துடுறேன். அக்கா மாடா எப்படி இருக்க? மாமா பாப்பா பிகிலு எப்பா வந்துட்டு போனா எப்படி ஒரு நாளைக்கு நம்ம கடை பிரியாணி சாப்பிட்டியா? சந்திரு என்னடா அதுக்குள்ள பிளாட் ஆயிட்ட? சரி அந்த பொண்ணியன் தம்பியும் வீட்டுல விட்டுடு, உனக்கு போற வழிதான். என் பேர் சந்துரு. என்ன கடை புதுசா போட்டிருக்கீங்களா? ஆம்பூரா இல்ல வாணியம்பாடியா? வாயில என்ன லெக் பீஸ் வச்சிருக்க? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். ஓ வாயில லெக் பீஸ் இல்ல. அந்த தெருதான். ஆமா பிரியாணி சாப்பிட்டா மூளை வளருமாமே, அப்படியா? தானே பார்த்தா அழகா இருக்கால, இந்த திமிரு தான். சந்துரு இந்த வெளிச்சத்துல பார்த்தா உஷாராயிடுவா. எப்படி தூங்குது பார், லாரியில அடிப்பட்ட நாயாட்டம். உன் கூட ஆட்டோ ஓட்டுறவெல்லாம் காலங்காத்தால எழுந்துட்டு லைன்ல ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாத்துறானுங்க. நீ என்னடானா கோயில் மாடு மாதிரி சுத்திட்டு உன்னால கால் காசு பிரயோஜனம் இருக்காடா? காலங்காத்தால சும்மா புலம்பிக்கிட்டு இந்த கேட்டா 100 200 கொடு, எலி புழுக்க மாதிரி. சம்பாதிக்கிறதுலாம் என்னடா பண்ற? இந்த காசை வச்சுட்டு என்னத்தை கிளிக்கிறது? ஆட்டோ ரெடி பண்ண செலவாகுது இல்ல? ஆமா, கேட்ட உடனே ஆட்டோ ரெடி பண்ற பாக்கி எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்றியே. அக்கா அந்த கார் பொம்மை போட்ட காக்கி சொக்கா எங்க? என்ன கேட்டா? குடிச்சிட்டு எங்கயா கழட்டி போட்டுப்ப. அங்க புதுசு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து மாட்டிக்க. புதுசு ஓகே, ஆனா அந்த சொக்கா தான் ராசி. ராசியா? ராசிய நம்பின எவனும் வாழ்க்கையில உருப்பிட்டது இல்ல. உன் கைய நம்பு, உன் தொழில நம்பு. அதை விட்டுட்டு உன் சொக்கா எல்லாம் நம்பாத. இப்படி பேசி பேசி தான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிட்டான். அட்டிங் காலங்காத்தால அந்த பேசுன உன்ன. ஏய் அடிக்காத. ஏய் வயசுக்கு அந்த ஆம்பளை பையன் மேல கை வாங்குற வெக்கமா இல்ல? பெரம்பூர் வருமா அப்ப? வராது. அப்ப கீழ்பக்கம் வருமா? என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆட்டோ எங்க கூப்பிட்டாலும் வரணும், அதான் சட்டம். இட்ஸ் a ரூல், இட்ஸ் an act. பார் வண்டி கண்டிஷன் இல்ல, வர ஆட்டோவை பார். ஹலோ கமிஷனர் சார், இங்க ஒரு ஆட்டோ கீழ்பக்கம் கூப்பிட்டா வரமாட்டான் சார். காக்கா
உனக்கு பேதி வந்தா சாவ. ஃளைட்ல போறவனாவது உன் தலை மேல பேண்டா தாண்டி புத்தி வரும். Excuse me. Hey. What is time? படிச்சிருக்கியா? ம். எங்க ஊர்ல நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்க. நீங்க சூப்பர் ஃபிகருங்க. அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். சினிமா ஹீரோயினி மாதிரி இருக்கீங்க. ஊர்லயே சொன்னாங்க மெட்ராஸ் பசங்க வாய் கிழியே பேசுவாங்க, அப்புறம் வயிற்று நிரப்பிட்டு ஓடிடுவாங்கன்னு. கிராமத்து பொண்ணுங்க ரொம்ப உஷாரா. அதே எப்படிடா சினிமால மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது? ரிங் போகுதா? ஹலோ மிர்ச்சி சுத்தீங்களா? ஆமா சார், ரேடியோல லைவா பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேரு? என் பேரு ஜெகன்ங்க. ஆனா எல்லாரும் என்ன சப்ளைன்னு கூப்பிடுவாங்க. ஐயோ சுச்சி, நம்ம இழுச்சி பேசுறீங்க. மேடம் உங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உங்களனா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏய் ஓகே ஓகே, என்ன பாட்டு போடலாம் சப்ளை சார்? எங்களுக்கு அவள் பறந்து போனாலே அந்த பாட்டு போடுங்க மேடம். காமான். ஓகே, யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? டெடிகேட்டா வேற யாருக்கு? நம்ம மாப்பிளைக்கும் சுஜாதாவும் தான். மேடம் பாட்டு போடுங்க மேடம். யாரா அந்த சுஜாதா? அது மாப்பிள்ளை பல டாவு மச்சி. அட யாருதுப்பா இந்த மிருகம்? இதான் சீட்டா, பிகிலோட வண்டி. பிகில்டா? நான் பார்த்ததே இல்ல. வெளிய எடுக்கிறதே இல்ல. சும்மா ரெடி பண்ணி தொடச்சு வச்சிருவான். ஏன் வண்டி டப்பாவா? 130 கிலோமீட்டர் ஸ்பீடு போவோம். அந்த வண்டியால தான் நம்ம பிகிலுக்கே பேர் வந்துச்சு. அப்படியா? வண்டி ஷார்ப்பா இருக்குல்ல? ஏய் இப்போ பார். டேய் வேணாம் சந்துரு, என் சீட்டாவை தொடாத. என்ன தொடாதே கை வைக்காதேன்னு இது உன் தங்கச்சியா? டேய் ஏய் லக்க 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 லக்க. அட இங்க. டேய் ஆட்டோ டியூ கட்டினியா? இப்போ அதுக்கு தான் போறேன். முதல்ல அது செய்ப்பா. போறேன் பிகிலு போறேன். என்னையே சீட்டா தொட விடல. இனிமே செத்தாலும் நான் இங்க கால் எடுத்து வைக்க மாட்டேன். வா சந்துரு சார், ரொம்ப நாள் ஆச்சு. நானே வரலாம்னு நினைச்சேன். ரேட்டு என்ன டியூ கட்டலாமா? கணக்கு பார் கணக்கு பார். உங்க வீட்லயே சமோசா சாப்பிடுற நீ. இன்னியோட உன் கணக்கு 15,000 ரூபாய். 15,000மா? ஆமா. இப்போதைக்கு 1,500 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கோ, மீதி அடுத்த மாசம் தரேன். எத்தனை மாசமா இதே சொல்லுவான். மீட்டர் மேல சத்தியமா அடுத்த மாசம் தரேன். வாட்டர் மேல சத்தியமா அடுத்த மாசம் தரேன். சிஸ்டர் மேல சத்தியமா அடுத்த மாசம் தரேன். மேட்டர் மேல சத்தியமா அடுத்த மாசம் கொடுத்துறேன். பொறுத்து சேட்டுக்கு 3 குழந்தை ஆச்சு. இதுக்கு மேல முடியாது சந்துரு. யோ சப்பாத்தி சொல்லிக்கினே இருக்கேன்ல, நீ பாட்டு பேசிக்கினே போற. சரி பேச்சு வேண்டாம். இன்னும் 1 மாசத்துல 15,000 ரூபாய் கொடு. அது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. காசு வரலன்னா சேட்டு வண்டிய சீஸ் பண்ணிடுவான். ஹலோ சொல்லுங்க அண்ணாச்சி. அந்த ரெட்டை பேப்பர் இருக்கான்? பத்திரமா தான் இருக்கான். இப்ப மெட்ராஸ்ல ஆட்டோ கண்டுபிடிக்கிறது திருப்பதியில மொட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சே. இப்ப என்ன பண்ண போற? அது கைவசம் ஆளு இருக்கு அண்ணாச்சி. இங்க ஆட்டோனா 2 பேர் தான். ஒன்னு பிகிலு, இன்னொன்னு சன்னாப் கண்ணு. அவங்க சிட்டியிலே பெரிய ஆட்டோ மெக்கானிக்கல். அந்த சன்னாப் கண்ணு உங்க ஊர் ஆளு அண்ணாச்சி. சரியா போச்சு. ஏன்னா நம்ம தூத்துக்குடி பேரா? அவனுக்கு லைனை போட்டு கொடு, நான் இப்ப உடனே பேசேன். சரிங்க அண்ணாச்சி. ஆனா பையன் பணம்னு பரப்பா அண்ணாச்சி. யார்ல இது ஜியோமூஜியில கரடி புந்த மாதிரி? நான் பர்மா பாய் பேசுறேன் சன்னாப் கண்ணு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். உமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, நம்ம அண்ணாச்சி உங்ககிட்ட பேசணும்னார். உங்க ஊருக்காரு தான் அண்ணாச்சி. இவர்தான் சன்னாப் கண்ணு. வணக்கம் சன்னாப் கண்ணு. நமக்கு தூத்துக்குடிதே. எனக்கு 6 மணி நேரம் தானே. ரொம்ப நெருங்கிட்டோம்ல. அண்ணாச்சி சோமா இருக்கேளா? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? ஊர்ல மழையில பெய்தா? யோ நான் பம்பாயில இருந்து தான் பேசுறேன். ஓ பர்மா பாய், நீங்க பாம்பேல என்ன பண்றீங்க? யோ நான் மெட்ராஸ்ல தான் இருக்கேன். அப்ப இன்டர்நெட்ல பேசுறீங்களா? இல்லப்பா போன்லயேப்பா. ஏல விஷயத்துக்கு வர. அண்ணாச்சியோட ஒரு பொருள் ஆட்டோல தொலைஞ்சு போச்சு. கண்டுபிடிச்சிடலாம்ல?
எந்த ஆட்டோ ஆட்டோ நம்பர் என்ன எந்த சாண்டு விளக்கண்ணே அது தெரிஞ்சாண்டா உன்கிட்ட வரோம். ஆட்டோ ஓட்டின பயல எவனாவது பார்த்தவர் காணா அந்த ஆளை புடிச்சு வச்சிருக்கோம்ல. இதெல்லாம் விவரமா செய்வேல ஆனா பொருளை விட்டுட்டீல. இந்த நக்கெல்லாம் வேண்டாம். உன்னால முடியுமா முடியாதா? 50,000 ரூபாய் தரேன். என்ன அண்ணாச்சி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். ஆனா இன்னைக்கு வந்தாதான் நாளைக்கு போவோம். கொக்கி போடுவோம் புடிச்சிருவோம்ல. சவத்து மணி ஸ்பெஷல் டீ ஒன்று சொல்லு. டேய் டீல உப்பு போட்டு குடுறா. அப்போவாது சொன்ன வருதான்னு பார்க்கலாம். ஐயா மெக்கானிக்கலயே நீ என்ன சிவாஜியா? ரொம்ப ஃபீல் பண்றா. நீ ஒரு திருத்த முடியாத தருதல. ஆமா சேட்ட பாத்தியா? பார்த்தேன். 15,000 ரூபாய் கட்டணுமா, அதுவும் ஒரே மாசத்துல. 15,000? அதெல்லாம் பாத்துக்கலாம், நம்ம சேட்டு தானே. தாயும் புள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறு வேறுனு ஒரு பழமொழி இருக்குல்ல, அத முதல்ல சொன்னதே ஒரு சேட்டு தான். பாத்து சந்துரு மாட்டிக்க போற. ஏதா பணங்கன போயிடுமாடா. நீ என்ன பணக்காரனா? லட்சுமி கடாய்ச்சமா இருக்கியா? டே அரேஞ்ச் பண்ணலான்னு கேட்டேன். உடம்பிக்கல. ஆமா நேத்து நைட் வந்த ஆளே காணோம். டேய் 10-12 ஸ்பேனர் எடுத்துட்டு வா. பிகிலண்ணே நேத்து சர்வீஸ் போயிட்டு இருந்தாரு. காசு கொடுத்தா? இன்னும் ஓசில போவேன், கவர்மெண்ட் தந்து வச்சுக்கிட்டு. இதுல என்ன த்ரில்லு பிகிலு? ஒரு பொண்ணை பார்த்தோமா, பேசணுமா, பழகணுமா, உசார் பண்ணோமா. காய்கறி வாங்கினோமா, அரிசியை களைஞ்சோமா, அடுப்பை மூட்டினோமான்னு என்னடா பொழப்பு இது? காசை கொடுத்தோமா, பிரியாணி துண்ணோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு லவ் லொட்டு லொசுக்கு குழந்தை குட்டின்னு அதுவே நம்ம மேல ஒண்ணு கிடைக்கும். சும்மா போட்டு தாக்காத பிகிலு, உன் பர்சனாலிட்டி. போடா. இது என்ன கோயில் பிரசாத பையா? பாய் பையங்க பிடிச்சியே? சும்மா வீட்ல இருந்ததியா? என்ன பாய் லவ் மேரேஜா? சும்மா தொண்ணு பேச சன்னப்கன்னு குடுத்த வேலையை முடிக்கிட்ட விட்டுட்டு இவன் தான் ஆட்டோவை பார்த்தவனா பேர் அட்டையா. கொஞ்சம் பயில இருந்து வெளியே வர்றது எல்லாம் மரியாதை பயலாதான் இருக்கான்ல. அதான பார்த்தேன். நமக்கேவையா மரியாதை கொடுக்க போறான். எல்லாம் ஆட்டோல என்னத்துல விட்ட? கருப்பா உருண்டையா? ஆட்டு புளிக்கியா ஆட்டோ புளிக்கியா? முட்டா பயக்க சோக்கு புரியல. தொப்பி தொப்பி கோழி உருண்டை மாதிரி. எல்லாம் அண்ணாச்சிக்கு வயசு என்னலாம் ஆச்சு? கோழி பிடிக்க தெம்பு இல்லாம கோழி உருண்டை விட்டுட்டு இருக்காவ. தெரியல. என்னத்துல தெரியும் உனக்கு? ஆட்டோட அடையாளம் தான் தெரியுமா? தெரியும். மஞ்சள் கலர் இருந்துச்சு, ரஜினிகாந்த் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு, காக்கி சட்டை போட்டிருந்தாரு, பூந்து பூந்து ஓட்டினாரு. அவன் 3 டயர் இருந்திருக்கும், 1 மீட்டர் இருந்திருக்கும், அது கூட ஓடி இருக்காதே. அதேதான். எல்லா தடவையும் இந்த மாதிரி கரெக்டா குத்த மாட்டோம்ல. விளையாட்டை விட்டுவிட்டு மொட்டையோட போய் ஆட்டோவை சீரியஸா தேடணும். கேட்டியா? கிளம்பிட்ட கூட்டிட்டு போல இவனை. ஆட்டோவை தேட சொன்னா பல்ல. உன் பேர் என்ன? ராணி. ராணி, என் லட்சுமி பெட்ரோல் குடிச்சே பழகிடுச்சு. இது மட்டும் சோறு தின்னுச்சு. டெய்லியும் உன் கையில பிரியாணி தான். பிடிச்சிருச்சா? பிடிச்சிச்சாவா? நேத்து ஒரு கனவு. அதுல பாரு, நீ எனக்கு பிளேட்டா பிரியாணி கொடுத்துக்கினே இருக்கேன், நான் அது சாப்பிட்டுக்கினே இருக்கேன். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்க, எம்எல்ஏ, மினிஸ்டர், அஜித், விஜய் எல்லாரும் உன்ட்ட பிரியாணி கேக்குறாங்க. ஆனா நீ வெளியே ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு எனக்கு மட்டும் கொடுத்துக்கினே இருக்க. என்ன கடை மட்டும் ட்ரிப்ளிகேன்ல இருந்தது. ட்ரிப்ளிகேன்ல நிறைய பிரியாணி கடை இருக்கா? ட்ரிப்ளிகேன் தெரியாது? மவுண்ட் ரோட்ல அண்ணா சிலை இருக்குல்ல, அவர் அப்படி கை காட்டுவாரு, நாம இப்படி போனா ட்ரிப்ளிகேன். அண்ணா சிலை தெரியாதா? தேவி தியேட்டர் பக்கத்துல. ஓ, தேவி தியேட்டரும் தெரியாதா? அதான் மெட்ராஸ்ல சூப்பர் தியேட்டர். எங்க ஊர்லயும் தியேட்டர் இருக்கு. என்ன தியேட்டர்? எச்சி தூப்புவீங்க, அப்புறம் மண்ணை குவிச்சு அது மேலே குந்திப்பீங்க. அங்க பிரகாஷ் ராஜ் பேசினா பூர்ண விஸ்வநாதன் பேசின மாதிரி இருக்கும்.
இங்க 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தா முன்னாடி உட்காந்துக்கலாம். குஷன் சீட்டு. நீட்டி உட்காந்தா கால அமுக்காத குறை. படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி பெருசோர் அப்பளம் வந்து பட்டார் பட்டார்னு அடையும். அதுக்கே 8 ரூபாய் அவுட்டு. ஐயா நம்பல நீ? பாரு, பார்த்தாதான் நம்புவ. நாளைக்கு மத்தியானம் ரெடியாரு, படத்துக்கு போலாம். நான் கூட்டிட்டு போறேன். நான் வரலப்பா. எதுக்கு இவ்வளவு வைக்கப்படுற? இது சிட்டிமா, பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்னா போலாம். பயப்படாத, நான் வேணா என் கை என் பாக்கெட்ல வச்சுக்கிறேன். போதுமா? அப்ப 2 டிக்கெட் எடுத்துடலாமா? கிடைச்சா. எப்பவுமே இப்படிதான் ஓட்டுவியா இல்ல எனக்கு முன்னாடி பந்தா காமிக்கிறியா? என்ன நீ சிட்டியை பத்தியும் தெரியல, இந்த சந்துருவை பத்தியும் தெரியல. ஃபீல்ல 4 பேர்கிட்ட கேட்டுப்பார், சந்துரு எவ்வளவு பேர் ரேசர்னு சொல்லுவாங்க. ஓ என்னடா பாக்க இவ்வளவு அழகா சினிமா ஹீரோ மாதிரி இருக்கானே, இவன் எங்கடா ரேஸ் ஓட்ட போறான்னு நினைக்கிறல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. அப்படின்னா நான் அழகு இல்லைன்னு சொல்றியா? சந்துரு, உனக்கு நிறைய பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லையே. அப்பதான் நீ அழகு இல்ல. என்ன ஊரு எப்ப பார்த்தா லப லபன்னு சத்தம். என்ன அவஸ்தையா இருக்கும்? ஏய் மெட்ராஸ் என்ன விளையாட்டா? நீ ஏன் பைய தூக்கிட்டு இங்க வந்த? டைடல் பார்க், பீட்டர் பிலிப்ல இருந்து காசிமேட், டேஞ்சர், திலீப் வரைக்கும் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. எவன் வேணா வரட்டும், எல்லா லெவல்லையும் மோதிக்கலாம். பிச்சு விடுவான் பிச்சு. இது மெட்ராஸ் மச்சி. பாத்தோட்டு. எப்படி இரு, நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. டிக்கெட் மட்டும் போடுறா. யாரா போடுறா. ஐட்டம் வெயிட்டிங். என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. நம்ம பிரியாணிக்கு இவ்வளவு மோசா? ஏய் ஏய் நம்மால போலாம். வரும்பாங்க. என்னய்யா, யார் யாது? இது என்ன மாயம், இது எதுவரை போகும்? உன்னை பார்த்த நான் முதல் பறந்து போகிறேன் மேலே. இது என்ன மாயம், இது எதுவரை போகும்? இரு சிறகு விரித்து நான் மிதந்து போகிறேன் மேலே. கனவுகள் வருவதா கலவரம் விழியிலே, தினசரி புது புது அனுபவம் எதிரிலே. உலகமே உன்னால் இன்று புதியதாய் உணர்கிறேன், உற்சாகத்தை முழுவதாய் என் வானத்தில் சில மாற்றங்கள், வெண்மேகத்தில் உன் உருவங்கள், என் காற்றிலே உன் சுவாசங்கள், நான் பறந்து போகிறேன். நான் நேற்று வரையில் பொட்டி கிடந்த ஜன்னலாய் தோன்றினேன். உன் பார்வை பட்டதும் ஸ்பரிசம் தொட்டதும் காட்சிகள் காண்கிறேன். விழிகளை மூடி வைத்தால் வெளிச்சங்கள் தெரியாதே. வழிகளை நீ மூடி வைத்தால்
பயணங்கள் கிடையாதே விரலோடுதான் விரல் சேரவே தடை ஒன்றுமே இல்லை. உன் வார்த்தைகள் தரும் வேகத்தான் நாம் மீண்டும் மீண்டும் காற்றில் போகிறேன். இது என்ன மாயம், இது இதுவரை போகும். உன்னை பார்த்த நாள் முதல் பறந்து போகிறேன் மேலே. ஓ இது என்ன மாயம், இது இதுவரை போகும். இரு சிறகை விரித்து நான் மிதந்து போகிறேன் மேலே. மேலே 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 மேலே. என்ன சந்திரு மூஞ்சில ஒரே சிரிப்பு? என்ன ஆளே பார்க்க முடியல? பொண்ணு மேடல மாட்டீங்கயா? சந்திரோ கில்மான்லாம் முடிச்சியா இல்லையா? இந்த ஒரு விஷயம் தானே எனக்கு புரிய மாட்டேங்குது மச்சி. அது எப்படி ஆரம்பிப்பாங்க? இது என்ன பெரிய விஷயம்? அந்த பொண்ணாண்ட ஒரு நாள் போ. இந்தாம்மா பொண்ணு, நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லு. அவ்வளவுதானா? நம்ம பர்சனாலிட்டிலாம் ஒர்க் அவுட் ஆகாதா சந்திரு? ஐயா பர்சனாலிட்டியை பாரு. இந்த மாதிரி சொல்லி உனக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா? ஏ சப்ளை கேக்குறேன்ல, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு சந்திரு? இதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வரவணவா சந்திரு? ஏன்பா பொம்பளை நானே அப்படி பேசுறீங்க? உங்க கூட பிறந்தவங்களும் பொம்பளை தானே, அப்படி யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படி யோசிச்சோம் வின்சென்ட். ஆனா அவங்கள கட்டிக்க போறது ராம்ல தானே. நீ அப்படி யோசிக்க கூடாது. எமக்கா கொஞ்சம் வெளியே போறீங்களா? நம்ம சந்திர கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்ல. இது ஏன் கடை? என்ன உன் கடை? உன் கடை மாதிரியா திருடிட்டு போறேன். போவியா? போவியலா? ஹலோ என்னென்ன போங்க. ஆமா சந்திரே, நீ என்னத்துக்கு ரேஸ் ஓட்டுற? எனக்கு ஜெயிக்க பிடிக்கும். என்னல சந்திரு, இது என்ன சின்ன பையன் விளையாட்டா? மாப்ள நான் சொல்றத கவனமா கேளு. பணம் இல்லைன்னா பிச்சைக்காரன் கூட காரி துப்புவேன். நீ என் கூட வந்துரு, எனக்கு ரேஸ் ஓட்டு. உன் டியூ எல்லாம் நான் கட்டிடுறேன். உன்னை ரிச் பாய்ஸ் ஆக்கிடுறேன். ஏ சன் ஆஃப் கன்னு, நான் ஒன்னு கேக்கட்டா? கேளு சந்திரு கேளு. இதோ பார், எனக்கு ரெண்டே விஷயம் தான் முக்கியம். என் ஆட்டோ லட்சுமி, என் தோஸ்து பிகிலு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல தண்டவாளம் போட்டு ட்ரெயின் விட பார்க்காத. ஏதாவது சொல்ல. நீ ஏதாவது சொல்லு. ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம். ஏ ஆக்ஷன்ல சொல்ல. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம். எப்படி சுட்டாங்க? துப்பாக்கி எடுத்து டுமீல் டுமீல்னு சுட்டாங்க. என்ன கதை சொல்ற நீ? நான் சொல்றேன் பாரு, ஒரு ஆக்ஷன் கதை. நேத்து நைட் ஒரு படம் பார்த்தேன். அதுல அந்த ஹீரோ பையன் என்ன பண்ணா, அப்படியே கதவெல்லாம் மூடினா. என்ன படம் பார்த்த? நம்ம எஸ்ஜே சூரிய படம் தான். உனக்கும் ராணி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கல்யாணம் எல்லாம் நமக்கு ஒத்து வராது. அக்கா சொல்லுக்கா. இப்பதானே மெட்ராஸ் வந்திருக்கு, 4 இடம் சுத்தி பார்க்கட்டுமே. ராணிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அதுக்கு என்ன தெரியும்? சின்ன பொண்ணு, கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, இதுதான் முறைன்னு சொன்னா செய்யும். அது நம்ம சந்திர பையன் வண்டி தானே? ஆமா தல. இல்ல வா, அவனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம். வா வா. நான் சொல்றது நீ செய். என்ன சொன்னாலும் கேட்காத. கோழியில முடிச்சிட்டு இருக்கேன். நான் உன்ன சந்திர கூப்பிட்டா? அட போவேன். சின்ன வயசுல நாயை கல்லடிச்சு பிரிச்ச பாவமே நம்மளை விட்டு போல. இது வேறையா? ஆனா நல்லா கோழி பிடிக்கா. ஓய் நம்ம வண்டிக்கு பேச எவ்வளவு தேரும்? வா சந்திரே. டேய், இந்த ஓட்ட வண்டியை எவ்வளவு வாட்டி தான் ரெடி பண்ணி ஓட்டுவேன். கிழவைக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ற மாதிரி. என்னடா சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு பேச்சு ஒரே குஜாலா இருக்கு. ஐயா வெக்கப்படுற? பசவில்ஸ் முஷ்டியா? யாரா பொண்ணு? உடு சப்ளை. நீ நிலையத பார்த்தா உன்னை யாரோ சர்வீஸ் பண்ண மாதிரி தெரியுது. நமக்கு ஒன்னும் மாட்ட மாட்டேன் தானே.
யாரா? ஏய் யாரா இருந்தா நமக்கு என்ன? பொம்பளை மாதிரி யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு வேலையை பாப்பியா? இந்த பார் சந்துரு, டிஃபன் சாப்பிட்டோமா கை கழுவணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு புடவை வாங்கி தரேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், சத்தியம் பண்றதெல்லாம் வேண்டாம். கட்டிங் சாப்பிட்டு ஒரு கடையை வாங்க போறியா? நீயே இப்படி பேசுற? ஏன்னா எனக்கு லவ்னாலே பிடிக்காது. இந்த கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அவ்வளவு ஏன் எனக்கு பொம்பளைங்கனாலே பிடிக்காது. பொம்பளைங்களுக்கு உன்ன பிடிக்காது. சந்திரனா வண்டியை திருடானா? எங்க ஏரியாலே வந்து சாவி போடுறியா? யோ டியூ கட்லன்னு சுனிலால் சேர்த்து தூக்க சொன்னாரு. சேட்டா சாரிப்பா போ. ச்சே. சேட்டு நம்ம பையன்தான். இந்த தடவை விட்டுட. உன் பையன் தானே, நீ காசு கொடு. என்கிட்ட இல்லையே, இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்கிட்ட இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? சரி, எப்போ காசு தருவ? வர ஆயுத பூஜை முடிஞ்சு நானே செட்டில் பண்ணிடுறேன். ஆயுத பூஜை முடிஞ்சு மறுநாள் தரல, அப்புறம் சேட்டு மேல கோவப்படக்கூடாது. என் பொறுப்பு சேட்டு, கொடுத்துறேன். உன் மூஞ்சி பார்த்து கொடுக்குறேன் பிகல். படிச்சு படிச்சு சொன்னேன் அந்த சேட்டு கிட்ட வச்சுக்காதேன்னு. குடிச்சு குடிச்சு ஊதாரித்தனமா அழிக்கிறியடா. ஆமா, துட்டுக்கு என்ன பண்ண? சரி பிகிலு, உன்கிட்ட இருந்தா கூட. இருந்தா கொடுக்க மாட்டேனா? உங்கெல்லாம் உங்க ஆளி இல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு அட்வைஸ்? உனக்கு அந்த சேட்டு வரும்போது நான் சும்மா இருந்தா தெரிஞ்சிருக்கும். பிகிலு, பணம் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்போ வரும் எப்போ போன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். தத்துவம் நம்ம 330. மீனு மீனு மீனு. ஏய், அது ஏன் நெத்திலி கேட்காம எத்து போற? கடல்ல இருந்து அவங்க அம்மாவை கேட்காம கூட்டு வந்துட்டான். உன்ட்ட என்ன கேட்க? நெத்திலி குறா. நெத்திலியா? ஏய், நம்ம கிட்ட கட்டுற கமாலு. ஏய் ஏய், சண்டடா சண்டை. ஏய், அமைதியா குடிச்சிட்டு இருக்க இடத்துல என்ன கூச்சர் போட்டு கலாட்டா பண்ற? ஏய், குடி தலைவா மேல. என்னடே மக்கா, மனுஷன் தன்னை மறந்து கிடக்க ஒரே இடம் சாராய கடையும் சுடுகாடந்தேன். இங்க வந்து கரைச்சல் பண்ணிட்டு கிடக்க நீ அங்க போய் குடி, இவன் இங்க குடிக்கட்டும். போடே போ போ. ஐயோ ஐயோ, நிம்மதி எல்லாம் போச்சு. நீ எதேச்சியா காக்கா உன் தலை மேல பாட்டில் போட்டுச்சுன்னா நான் தான் போட்டுவேன்னு சொல்லுவேன். காக்கா எப்படில பாட்டில போடும்? அதான் சொன்னல, என் நிம்மதி எல்லாம் போச்சு.
ஒண்ணு நீங்க இங்க இருக்கணும் இல்லனா நாங்க இங்க இருக்கணும். சந்துரு விடுடா. அப்படியெல்லாம் விட முடியாது பிகிலே, இது மான பிரச்சனை ஆயிடுச்சு. நீ சன் ஆஃப் கன்னா டாட்டர் ஆஃப் கன்னா எஸ்ஓஜியா டிஓஜியா? என்னடா வேணும் உனக்கு? தில்ல ஏதாவது பண்ணு. உன்கிட்ட மீசை இல்ல, ஆட்டோ இல்ல. என்னையா பிகிலே, உன் பையன் ரொம்பவே துள்ற, கொஞ்சம் அடக்குவே. அடக்கி வைக்க வேணா ஆத்திரமா மூத்திரமா ஒழுங்கா தான் பேசுறான். அப்பா ரேஸ் விடணும். யாரு ரேஸ்ல ஜெயிக்காவளோ அவைய மட்டும்தான் இங்க குடிக்கணும். கேட்டியா? இது என்ன பந்தயம்? குடிகாரங்களா நாம? ஒரு 15,000 கூட இல்லாம ரேஸ் விட்டா என்ன மரியாதை? என்னல குறுக்க பள்ளி இருந்த வாழடம் துடிச்சிட்டு கிடக்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. அவன் சொல்றது ரைட்டு. அந்த என்ன காசு இல்லாமல. சரி ஐயா, 15,000 ரூபாய். இந்த ரேஸ்ல யாரு வின் பண்றாங்களோ அவிய மட்டும்தான் இந்த சாராய கடையில குடிக்கணும். ரேஸ் எப்போ? ஆயுத பூஜை முடிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு ரேஸ். சந்துரு, நீ ஆட்டோக்காரன்லயே ஒரு அரசியல்வாதிடா. ஒடுபிகளே, சும்மா சொல்லக்கூடாது. பேட்ட கேட்டாம்ல ஜெட்டி உருவிட்டிய. காசை பத்தி பேசணும். சன் ஆஃப் கான் இருந்தான். நல்ல வேலை நீ புரிஞ்சுக்கின. எனக்கு வேற ஒரு ஓரத்துல நீ டென்ஷன் ஆயிடுவோன்னு பயந்துட்டு இருந்தேன். நான் எது கோவப்படணும்? ஷேடு கொடுக்க காசு வேணும், அதனால நீ பேசின. நம்ம ஷெட்டு வண்டி ஜெயிக்கணும், அதனால நான் பேசினேன். சரி பிகிலே, அப்ப நான் கிளம்புறேன். சந்துரு, வண்டியை நீங்க விட்டுட்டு போகும். ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு. உன் வண்டி என்ன ஸ்பீடு போகும்? ஒரு 70-80 போகும். நான் வச்சிருக்கிற ஐடியால ஒரு 100-110 போகும். என்ன பிகிலே, கார் இன்ஜின் எடுத்து மாட்ட போறியா? இல்லடா, இன்னொரு கார்பரேட்டர் போட போறேன். 2 கார்பரேட்டர் இருந்தா என்ஜினுக்கு நிறைய பெட்ரோல் போகும், சூப்பர் பவரும் கிடைக்கும். அப்புறம் இத்தாலியில இருந்து பிஸ்டன் ரிங்ஸ் இறக்கிருக்கேன், அதையும் மாட்டுவோம். அப்புறம் இந்த வண்டி நல்லா தானே ஓட்டிட்டு இருக்கு, எதுக்கு சும்மா கை வைக்கிற? சொல்றேன்ல, இப்ப நீ மெக்கானிக்கா நான் மெக்கானிக்கா? இப்படி பண்ணா உன்னை அடிக்க ஆளே இல்ல. சுமாரு இப்பவே என்ன டச் பண்ண ஆள் இல்ல. சரி இந்த வச்சுக்கோ. அப்போ நாளைக்கு எனக்கு சவாரி கிடையாது. தொக்க நல்லா இருக்கு. ஏய், சமோசா சாப்பிடலாமா? இந்தா. டேய், ஏன் அதை விட்ட? எனக்கு மசாலா தான் பிடிக்கும். எனக்கு அதான் பிடிக்கும், மொறு மொறுன்னு. நமக்குள்ள எப்படி செட் ஆகுதுல்ல? ஏய், உனக்கு மீன் தலை பிடிக்குமா? சரி, தலை யாராவது சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேனே. அப்பவே நினைச்சேன், பொதுவா ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தான் மீன் தலையை விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு தொடக்கறி தான் பிடிக்கும். இதுக்கு பேர் தான் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியா? அப்படின்னா? அதான் சினிமால ஹீரோ ஹீரோயின் நடிக்கும் போது சில பேர் மட்டும் நிஜமான புருஷன் பொண்டாடி மாதிரி இருப்பாங்கல்ல, அதான் கெமிஸ்ட்ரி. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் பத்திரிக்கை படிப்பேனே. இந்த மாதிரி படிச்ச பொண்ணு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். 80 தொட்டுருச்சுல்ல? சரி, முறுக்காதடா, முறுக்காதன்னு சொல்றேன்ல. சரி பிகிலே, முறுக்காதன்னு சொன்ன கேக்குறியா? முறுக்கல பிகிலே. ஸ்டெடி. அந்த கால் ஆக்சிலேட்டர் கூட தானே. சோகாது பிகிலே. ஆக்சிலேட்டர் கூட லேசா இழுத்து. இப்ப பாரு. இனி நான் தான்டா கிங். ரேஸ் ஓட்டுறவனாவது இருந்தா என் கையில 1/2 டம்ளர் வாங்கி குடிக்க சொல்லு. மிச்ச தண்ணி குடி. இந்த கை பட்டோன்னா வண்டி பறக்குது இல்ல, அது 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வர. எவனாவது ஓட்டுவானாடா? 110? வண்டி சூப்பர் மச்சி. வண்டி சூப்பர் தான், ஆனா அது ஓட்ட ஒரு நெளிவு சுழிவு வேணும்ல, அது இருக்குடா இந்த கையில. என்ன இவ்வளவு திமிரா பேசுறான்? அவன் ஓட்டுறான், பேசுறான். நான் தான் வண்டி ரெடி பண்ணது நீ இல்லையா? அவன் யாரு? நம்ம பையன், சின்ன பையன், சொல்லிட்டு போறான். எப்ப பார்த்தாலும் தூங்கினே இருக்கலாம். நீ ஆயுத பூஜை எல்லா ஆட்டோ ஸ்டாண்டா தான் இருக்கான். நம்ம தேடினா அந்த ஆட்டோ கண்டுபிடிச்சிடலாம். ஏந்திரு, எப்ப பார்த்தாலும் தூங்கின வேலையே தான் அவனுக்கு.
என்ன சார் பூஜை மண்டலம் போய் தரோம். கிளம்பு கிளம்பு. உங்களுக்கு ஒரு மூட்டை பொடி அனுப்புறேன். மாப்பிள வாடா கூப்பிடுறாங்க. பட்டணமா, அதுக்கு பக்கத்துல செங்கல்பட்டு ஜில்லாவா, அதுக்கும் பக்கத்துல மானாமதி கிராமமா, அங்க கஜபதி மகன் கணபதியா. கணபதி தான் காலேஜ் படிக்க போனானா, அதிக செவேனா ஆட்டோவே மேலுன்னு வந்தானா, அதிபுக்காரன் செட்டி கேட்டா கணபதியோ நாடு போட்டான், அந்த நாளைய ரெண்டா போட்டான், அதனால அவன் தானே நம்ம பஞ்சர் விட்டுறான். கணபதி தான் காலேஜ் படிக்க போனானா, அதிக செவேனா ஆட்டோவே மேலுன்னு வந்தானா. கணக்குல வீக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னு கணபதி டியூஷன் போனா, கணக்கு மாஸ்டர் பொண்ண கணக்கு பண்ணித்தான் பையிலும் ஆனா. டிங் டாக் 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 டிங் டாக் 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 டிங் டாக் 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 டா. திட்டிட்ட வாழ்க்கைய பிரிச்சுத்தான் பார்த்து எட்டுத்தான் போட கத்துக்கிட்டான். மறுபடியும் போய் 16 போட்டு 2 லைசன்ஸ் வாங்கி போட்டான். கணபதி தான் காலேஜ் படிக்க போனானா, அதிக செவேனா ஆட்டோவே மேலுன்னு வந்தானா. கணபதி தான் காலேஜ் படிக்க போனானா, அதிக செவேனா ஆட்டோவே மேலுன்னு வந்தானா. அதிபுக்காரன் செட்டி கேட்டா கணபதியோ நாடு போட்டான், அந்த நாளைய ரெண்டா போட்டான், அதனால அவன் தானே நம்ம ஆட்ட தாண்டி பஞ்சர் விட்டுறான். கணபதி கணபதி கங்கண கணபதி கணபதி கங்கண. என்னல நாளைக்கு ரேஸ் பிரியாணியே சொல்லுவோம். புதுசா ஒரு கடை போட்டிருக்காங்க, நான் கூட்டு போறேன். அங்க சூப்பர் ஐட்டம்லாம் இருக்கு தல. அப்படியா? இந்த ஐட்டத்தை எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு. பிச்சை பிச்சை எப்படி இருக்க? மயக்கெல்லாம் இருக்காவ, சன் ஆஃப் கண்ணுன்னு கூப்பிடு. இன்னும் மாறவே இல்லடா, உட்கார. ஆமா, பொட்ட பிள்ளை யாரு? உன் பிள்ளையா? ஆமா, ராணி. கல்யாணம் விவரம் இல்லாத பொண்ணுடா. நம்ம பிகிலுக்கு தான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். ஆனா அவன் தான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்காக விட்டுற முடியுமா? உனக்கு தான் தெரியுமே எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கான். பாரு, கல்யாணம் ஆனதும் முகத்துல வெக்கத்தை பாரு. என்னக்கா புள்ள மொத்த பார்த்தா வெக்கப்படுற மாதிரியா தெரியுது? வேற பேர்ல இருக்கு. என்ன பிகிலா தானே குடிக்கலையோ? என்ன குடிக்கிறியா? பிச்சைக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஏக்கா சன் ஆஃப் கண்ணுன்னு சொல்லுங்க. நீ என்ன லவ் பண்றல? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பதானே? கல்யாணமா? அதெல்லாம் பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்க வேண்டியது. சந்துரு, எங்க வீட்ல என்னை என் மாமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. பண்ணிக்கோ, உனக்கு அந்த தகுதி இருக்கு, எனக்கு நல்லா தெரியுமே. இப்ப எதுக்கு அழுவுற? எங்க வீட்ல வந்து பொண்ணு கேளுடா. கல்யாணம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நான் ரேசர்மா, எனக்கு இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா?
நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? நீ கட்டிக்க வேணதானே கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டேன். விளையாடாத சந்துரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. தெரியும்டே தெரியும். பொம்பளைங்களே இப்படிதான் அழுக்கி குலுக்கி ஆளை மயக்க வேண்டியது, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு உயிரை வாங்க வேண்டியது. என்னால இப்ப கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. அப்போ நான் என்னதான் பண்ண? எனக்கு தெரியாது. நீ ஒண்ணும் தெரியாது. செய்ய தெரிஞ்சவங்க மட்டும் ஆம்பளை இல்ல. பிரச்சனைன்னு வரும்போது பொறுப்பேத்துக்கு தெரியணும். உனக்கு உடம்பு மட்டும் தான் வளர்ந்துருக்கு. நீ நாசமா போயிருக்கிற. என்னடா நாடுற? டேய் குடிச்சிட்டு போனா ரேஸ் ஓட்ட விட மாட்டாங்களேடா. ஏன்ச்சிடுறா. டேய் பிகிலு காண்டாவ போறாரு. வாடா ரேஸுக்கு டைம் ஆச்சு. என்ன தலை கேரா இருக்கா? வா 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 டைம் ஆச்சு, போலாம் வாடா. எங்கடா போன? சரி சந்திரே, கிளம்பு நீங்க போரி பறக்கணும். எல்லாரும் ரெடி ஆங்க. வா சந்திரே வா வா. தல்றா, நான் போறேன். உனக்கு எதிரா யார் ஓட்டுற தெரியுமா? கோழி. பாயா கொஞ்சம் சார்பு. என்னல இது பிகில போறான். கிளம்பு. கோழி வா. கோழி. கோழி இல்ல, கழுகு. போடா. Hey!
பிகிலு என்ன கேஷா கிரெடிட் கார்டா? சன் ஆஃப் கண்ணு என்ன காசு இப்ப இல்ல. என்ன காசு இல்லையா? என்னவே பெரிய மனுஷனாட்ட தோல்ல தூக்கி போட்டு வந்துட்ட. ஏய் ரொம்ப பேசாத. ஏல நீ தோத்த நாய் முகத்தை பார்த்து பேசாத, என் செருப்பை பார்த்து பேசணும் தெரியுமில்ல? தோபார்ல ஃப்ரெண்ட்ஷிப். காசு இல்ல, நான் என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணணுமா? என்னவே பிகிலு, நீ ஜெயிச்சாலும் நான் குனியணும், நான் ஜெயிச்சாலும் நானே குனியணுமோ? என்ன எங்க ஆத்தா தர்மத்துக்கு அபத்து போட்டிருக்கா? எனக்கு வேணாம் உனக்கு வேணாம், இன்னொரு ரேஸ் வச்சுக்கலாம். நான் ஜெயிச்சா அந்த 15,000 ரூபாய் கேன்சல், நீ ஜெயிச்சா 30,000 ரூபாய் நான் தரேன். என்ன பிகிலு, உண்மை எப்படி நம்புறது? ஏய் அந்த சேட்டு கிட்ட 2 பேரும் பணம் கட்டலாம். என்கிட்ட காசு இல்லைன்னா என் ஷெட் பேப்பர் வச்சிரு. ஷெட் பேப்பரு? ஆஹா பிகிலு, உனக்கு பிகிலு தாண்டி. பரதேசிங்களா ஆச்சா பிகிலு, நம்ம பிறந்த வீடு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்றது, நாம ஜெயிச்சிருந்தா அவனை துரத்தி இருக்கலாம். இல்ல சந்திரு, எங்க போய் குடிக்கிறது? பசங்களாம் ஷெட்ல இருக்கிறாங்க. நம்ம ஷெட்ல தான் குடிக்கணும். ஷெட்லியா? அங்க குடிக்கூடாதுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி. ஏய் அதான்டா நம்ம இடம், அங்கேயே குடிக்கலாம். சரி. ஏன் சாப்பிட இந்த கோழி உண்மையிலே கழுகும். பையன் ரொம்ப ஷார்ப்பா? ஷார்ப்பு தான். டேய் என்னடா ஷார்ப்பு? சரியான ஐக்கல் போங்கு. டேய் அப்படிலாம் பேசக்கூடாது. இது வரைக்கும் நாம ஜெயிச்சிட்டு இருந்தோம், நாம பெரிய ஆளு. இப்ப அவன் ஜெயிச்சிட்டான், அவன் பெரிய ஆளு. அதே தான் சொல்றேன். இவ்வளவு நாளா ஜெயிச்சுட்டு தான் இருந்தோம். இவ்வளவு நாளா லட்சுமி ஒழுங்கா தான் ஓடிட்டு இருந்தது. இப்ப லட்சுமிக்கு என்ன? அதான் பிகிலு, நம்ம பண்ணி வச்சிருக்கிய அது லட்சுமிக்கு செட் ஆகல. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்பீடா போறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்கேன், அதானே என்ன தொழில். ஆமா பிகிலு, இவ்வளவு வாட்டி கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த வாட்டி தப்பா பண்ணிட்டிய. நிறுத்துறா, ஆட தெரியாத மாதிரி புலம்பாத. இத்தனை நாளும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தானே இருந்தோம். நேத்து ராத்திரி எங்கடா போன? அதை விடு, இன்னைக்கு ரேசும் போது நீ சரியா தான் இருந்தியா? ஓ சாரிப்பா, என் மிஸ்டேக். வண்டி எல்லாம் நல்லா தான் ஓடிச்சு, நான் தான் மொக்கி ஆயிட்டேன். சாரிப்பா, ஃபுல் சாரி. சந்திர நீங்களா என்ன அப்படியா சொன்னாரு? கோழி, உனக்கு ஏதாவது சொல்லக்கூடாத இடத்துல எங்கேயாவது மச்சங்கிச்சா இருக்கா? இல்ல நீ உண்மையாவே சார்ப்பா. போங்க அண்ணாச்சி, அவன் பயங்கர ஆட்டக்காரன், என்னை ஆட்டி போடுவான்னு மிரட்டி போட்டீங்க. ஏய்யா நான் கூட அப்படிதான் ஏன் நினைச்சேன். பிரியாணியா குஸ்காவா? ஆண்டவன் பல பேர் வாழ்க்கையில எப்படி எல்லாம் முடிச்சு போடுறாயா. சரி வா பிகில் செட்டுக்கு போவோம். எதுக்கு தல? என்னது கலகலன்னு இருந்த செட்டு கலையே இல்லாம இருக்கு. யாராவது களை எடுத்துட்டாவலாம். எல பிகிலு, வாழ்க்கையில வெற்றி தோல்வி சாயதே மாப்பிள. எல்லாம் அந்த புள்ள கூட ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கோம்ல, கொண்டாட வேண்டாமா? ஆனா நீ கொண்டாட முடியாது மாப்பிள. ஏலா நீ தோத்துட்ட. ஏல அடுத்தவன் செட்லயே இத குடிக்க கூடாதுன்னு தத்துவம் பேசினவன் இன்னைக்கு அவன் செட்லயே உட்கார்ந்து குடிக்கிற அந்த நிலவ வந்துருச்சு பாத்தியா? இததான் விதின்னு சொல்றது. கடவுள் இருக்கா மாப்பிள, கடவுள் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏய் சரக்கு வாங்க முடியாத அளவுக்கு ஒன்றும் நாங்க மொக்கையால, சும்மா குத்தி காட்டாதயா. நாங்க என்னத்த குத்தி காட்டு? சிவா சிவா நாங்களும் பார்த்தோம்ல.
பிரச்சனை பண்ணாம போ. என்ன பிகிலு, எப்ப பாரு என்ன எதிரியாவே நினைச்சிட்டு இருக்க. நான் எப்பவுமே உனக்கு நல்லதாயா நினைப்பேன். நான் உனக்கு சொல்றேன், நான் பலாப்பழம் மாதிரி பார்க்கதான் கரடு முரடா இருப்பேன், ஆனா உள்ள ரொம்ப ஸ்வீட்டே. அப்புறம் பார்க்கலாம் போ. நீ வெகுலி பிகிலு, என்ன எப்ப பார் வில்லனாவே நினைச்சிட்டு இருக்க. அவனை நல்லவனா பார்க்க அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? உனக்கு நிச்சயம் பண்ண பொட்ட பிள்ளை பாம்புக்கு பால் வாக்குறேன். ராணியும் முறை பொண்ணுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? நான் தானே உன்னை முதல்ல அந்த பிரியாணி கடை கூட்டு போனேன். என்ன நீதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் என்ன முறை பொண்ணு? அதனால நீ அவளை ஓட்டுவியா? அவ என் வீட்டு பொண்ணு. ஐயா, ஊருக்கு ஒரு அட்வைஸ், உங்க அக்கா பொண்ணுன்னு ஒரு அட்வைஸா? என்ன அடிச்சு வெளியே போடா. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா உரிமை கொண்டாடிட்டு இனிமே செட்டு பக்கமே வராது. என்னாச்சுக்கா? சந்துரு, ஆயுத பூஜை முடிஞ்சாச்சு, ஆனா காசு வரல. இதுக்கு மேல டைம் கொடுக்க முடியாது. ஏய் லட்சுமில இருந்து அரேடா. சீன் போடாத தம்பி, காசு கொடு, ஆட்டோ எடு. என்ன சந்திரு, பாத்தியா ஒரே ஃபீலிங்ஸ் ஆகுற. பாவம், அவனே பிகிலிக்கிட்ட வாய் கொடுத்து புண்ணாக்கிட்டு இருக்கான். நீ வேற ஐயா நோண்டிக்கிட்டே இருக்க. ஏய் லட்சுமியே போச்சு. லட்சுமியை திருப்பி எடுக்க 15,000 ரூபாய் வேணும். அதை பிடிக்க ஏதாவது ஐடியா கொடு. நம்ம தொழில கத்துக்கோ, 2 வருஷத்துல டக்கு டக்குன்னு எடுத்துலாம்ப்பா காசை. ஐயா சம்பாதிச்சுக்கிற மூஞ்ச பாரு. சந்திரு, பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமா? நம்ம கிட்ட 1000 ஐடியா. பாருண்ணே, உட்காருண்ணே. எப்படி போகுது தொழில் எல்லாம்? நம்ம தொழில் பரவாயில்லண்ணே, மூடி இருக்கு, முன்னியத்துல ஓடிட்டு இருக்கு. நம்ம சந்து தானே ரொம்ப சிரமப்படுறாப்ல. குண்டு செட்டு இல்ல, வண்டியை தூக்கிட்டு போயிட்டாப்ல. மனசாட்சியே இல்லண்ணே, பாவனே சந்துரு. என்னடா மனசாட்சி இல்ல? சேடனை இழிச்ச வாயனா? நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சா அவன் ஏன்டா வண்டியை தூக்குறான்? ஏய், எனக்கு எவ்வளவு அட்வைஸும் தேவையில்ல. வர சப்ளை ஆரம்பிக்கல. ஐடியா நம்பர் 1, பிளாக் டிக்கெட். வாயா. ஏய், என்ன ஏரியா புதுசா? நாங்களே பிளாக்ல டிக்கெட்டுக்கே கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். நீங்க யாரா? இது கூட கான்ட்ராக்டா? ஏய், இன்னொரு தடவை பார்த்தேன் மூஞ்சிலே ஆசிரியர் வச்சிருவேன். ஏய், இங்க பிளாக்ல விக்கலாமாடா? இவங்க கவுண்டர்லயே பிளாக் ரேட் தான்டா. வாடா. இங்க என்னடா ஐடியா? ஐடியா நம்பர் 508, கீரை கட்டு. ஃபாலோ மீ. ஏய் வெலக்கடா, யூ லைக் இந்தியா? எஸ் கோ. மசாலா சிகரெட். நான் வெளிநாட்டு பிச்சைக்காரன் போலுதுப்பா. உன்னால தான் போனியா? ஏய், ஹலோ, ஹோலி ஸ்மோக் ட்ரை. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இனிமே உன்னா வேற தொழிலாம் கத்துக்க முடியாது. சே, உனக்கே வேண்டாம் சப்ளையர்னு பேர் வச்சது. ஐடியா நம்பர் 886. சந்துரு, உனக்கு கார் எல்லாம் ஆட்டோ மாதிரி தான். ஒரு சேட்டு நம்ம வண்டி எடுக்கிறோம், நாம ஒரு சேட்டு வண்டி எடுக்கிறோம். ஏய், லட்சுமி கலர்ல வேற இருக்குடா. ஒரு ஐடியா உருப்படியா கொடுத்தியாடா? ஐடியாலாம் நல்ல ஐடியா தான். நீ தான் லெக்கு தாத்தா, எங்க கால் வச்சாலும் விளங்குறது இல்ல. ஏய், உன் அக்கா எங்கடா? பக்கத்துல
கடைக்கு போயிருக்காங்க. சரி போ. எப்படி இருக்க ராணி? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்? ஒரு டாக்டர் இருந்தாராம். அவர் ஊருக்கெல்லாம் ஊசி போடுவாராம். அவர் உடம்புக்கு ஒண்ணுனா மட்டும் மாத்திரை போட்டு பாராம். ஏன்னா வலிக்கும்ல. அப்படிதான் சில பேரு ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவானுங்க, அவங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பானுங்க. ஏய் சும்மா வாடா, நானே அந்த பொண்ணை பார்த்து டென்ஷன் பண்ணியாம இருக்கிறேன். இந்தா அக்கா போதும்க்கா. சாப்பிடு சாப்பிடு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி ஓசியில துண்ண போற? அக்கா நக்கல் பண்ணாத. நானும் 4 இடத்துல ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். இந்த கதையெல்லாம் வேணாம். கையில காசு கொடுத்தியா? நான் சொல்றத கேளு. ஐயங்கார் வீட்டு ஆட்டோ டிரைவர் ஊருக்கு போயிருக்காராம். 10 நாளைக்கு ஆள் வேணுமா? ஐயா பிரைவேட் ஆட்டோவா? ஃபீல்ட்ல பேர் கெட்டுரும்க்கா. உன் பேரை வச்சு ஒரு சிங்கிள் டீ வாங்க முடியுமா? பெருசா ஃபீல்ட்ல பேர் கெட்டுருமா? பேர் ஒரு நாளைக்கு 280 ரூபாய் சம்பளமா? ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளம். 9 மணியில இருந்து 2 மணி வரையிலும் இருந்தாகணும். காத்தால வந்த உடனே வண்டியை பலன்னு தொடச்சி வைக்கணும். லேட்டா வரப்படாது. சீக்கிரம் போறேன்னு அவசரப்படப்படாது. டீ காபி சாப்பிட்றேன்னு வெளியில போகப்படாது. வண்டியில உட்காந்து பீடி சிகரெட் பிடிக்கப்படாது. மீன் சாப்பிட்டு வண்டியில உட்காரப்படாது. அப்புறம் இந்த மாதிரி கலர் கலரா சட்டை போடப்படாது. முக்கியமான விஷயம், 25 கிலோமீட்டருக்கு மேல வேகமா போகப்படாது. கூட என்னடா அப்படி வேகமா போறே? சொல்லினே இருக்கணும் இல்லையோ? மெதுவா போயிட்டா ஏண்டா அப்படி போயிட்டு இருக்க? ஏய் சொல்றது காதல வேண்டிய நீனே செவிடா. மெதுவா போயிட்டா நோக்கு திட்டு பிடிச்சுட்டோம். என்ன சாவுருள் மாவட்ட வாரம் பாரு. ஏன்னா உங்களை பொணம்னு சொல்லிட்டு போறானா? வாய மூடி சனியன். டேய் சந்திரு, என்னடா உங்க கதி? இப்படி பிரைவேட் ஆட்டோ ஓட்டுற அளவுக்கு இறங்கிடுச்சு. இதுக்கு தான் அப்பவே சொன்ன பிசினஸ் பண்ணலான்னு. என்ன பண்றது? களி முத்தி எடுத்து அந்த தரமணி சேட்டை பாத்தியா? ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்டாண்ட்ல பூண்டு புரட்டியாச்சுங்க. எதுவும் கண்ணில் படல. நான் என்னதாங்க பண்ணேன்? நான் எங்க தான் தேடிட்டோம், எங்கேயும் கிடைக்கல. 3 வேளை நல்லா திங்குறான். ஆனா எந்த வண்டியை பார்த்தாலும் பக்கத்துல வரும்போது தலையை ஆட்டுறான். அப்புறம் கையை விரிச்சுறான், இல்லைங்கிறான். நான் என்ன வதையில பண்ணிட்டான்? ஏன் ராசா இப்படி பண்ற? அதனாச்சு நம்ம யாருக்காவது காத்துட்டு இருக்கும்போது தூரத்துல வர்றது அவங்கள மாதிரியே தெரியும். ஆனா பக்கத்துல வந்தா அவங்களா இருக்காது. நல்லா வக்கனையா பேசு, ஆனா காரியத்தை கோட்டை விட்டுரு. சொல்லுங்க நஜி. இங்க பாரு சின்ன பக்கன்னு, நாளைக்கு ராத்திரி பரப்பிட்டு நான் அங்க வரேன். உங்களுக்கு எதுக்கு நஜி தரமோ? எத்தனை நாளா தேடுவ நீ? உன்னால முடியல சொல்லு. நான் இந்த பிகில்ட்ட பேசுறேன். என்ன வார்த்தை சொல்லிட்டியா அண்ணாச்சி? நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சிட்டியே சலடை போட்டு திரைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கோ நாளைக்கோ புடிச்சிருவோம்ல. ஆமா நல்ல வக்கனே பேசு, ஆனா காரியத்தை கோட்டை விட்டுரு. போங்க போங்க, போய் நல்லா தேடுங்க. போங்க. தலையெழுத்துறா. ஏகா என்ன பாத்திரத்தை சொல்லிட்டு இருக்க? கடைசி பிரியாணியா? நீ சாப்பிட்டியா? பரவாயில்லடா, நீ சாப்பிடு. ஏகா ஒண்ணு சொல்லுக்கா, மனசே கேட்கலக்கா. என்னடா ஆச்சு? இந்த ராணி போட்ட பிள்ளைய பிங்களுக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்கேன். அவளை நான் வேற எவ்வளோ ஒரு ஆட்டோக்கார பையலோட பீச்சில் போதக்கா. திருட்டு கழுதை. அதுவும் சாதாரணமா கூட பார்க்கலக்கா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்க? வெளியில தலை காட்ட முடியல. பலால மாதிரி பார்த்தக்கா. என்னங்க என்ன பண்றீங்க? என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? ஒண்ணு வளர்க்க சொன்னா பொறுக்கி வளர்த்து வச்சிருக்க. போச்சு, எல்லாம் போச்சு. யாருன்னு சொல்லு. அவன் யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கேக்குறேன்ல, சொல்லுமா. நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன்.
மாமா என்ன மாமா எடுத்துங்க. எவ்வளவு நெஞ்செழுத்தம் பேசுறாள் பாரு. ராணி உள்ள போ. உன்னால எப்படி மாப்பிள்ள இப்படி எல்லாம் இருக்க முடியுது? உனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சோம். உன் முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. விடு மாமா, எல்லாம் சரி பண்ணிக்கலாம். நான் பேசுறேன். சந்துரு கிட்ட நான் பேசட்டுமா? உனக்கு சந்துரு தெரியுமா? நம்ம ஷெட்டு பையன். ஆனா இப்ப கொஞ்சம் பிரச்சனை. பேசணும்னா பேசலாம். என்ன பிரச்சனை? என்னாலயா? அப்படி இல்ல, ஆனா அதுவும் ஒரு காரணம். நல்ல மாதிரியா தான் இருந்தான். ஆனா கல்யாணம் பண்ணிக்க மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒண்ணு மட்டும் புரியல, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா இல்ல என்னையே பிடிக்கலையா? எல்லாம் பிகிலு, உனக்கு பிகிலு தாண்டி. அண்ணாச்சி நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிய. ஜெயிச்சுட்டோம்ல. ஆட்டோ எங்க? புடிச்சிருவோம் அண்ணாச்சி. அதான் எங்கன்னு கேட்கல. ரேஸ் நடந்துட்டு இருக்கலாம். எல்லா ஆட்டோ இங்க தான் கிடக்கு. இப்போ புடிச்சிருவோம்ல. நம்ம பையன் தரைச்சு தேடிட்டு இருக்கானு. புடிச்சிருவாங்க அண்ணாச்சி. நீ யார சொல்ற? நீ நம்ம பையன் ரெட்டை மொட்டை ரெண்டு பையர்களுக்கும் இதே தொழிலு. அவன் ரெட்டை விளங்காத பேர்ல அவங்கிட்ட பொறுப்பு படைச்சாங்க. இது ஒப்பேராது. நானே தேடிக்கிட்டுதான்டா. புடிச்சிருவான் அண்ணாச்சி. பேட்ட போய் ஒப்படைச்சு பாரு. பிகிலே காசை கொடு டைம் ஆச்சு. கடையை மூடுவான். காசை கொடு. என்கிட்ட இப்போ காசுல சொன்ன இன்னும் ரேஸ் வச்சுக்கலாம். யோ உங்ககிட்ட ரேஸ் வச்சு நமக்கு போராடிச்சு போச்சு ஐயா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ நல்ல மெக்கானிக் தாயா. ஆனா அந்த சந்துரு பாய் இல்லைன்னா நீ ஷாப்ப. ஏய் நீ என்ன சொல்ல வர? நீ எனக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும். சேட்டு கடையில செட்டை வச்சிருக்க, நான் எடுத்துக்கிறேன். காசை கொடுத்து செட்டை திருப்பிக்க. சரியா? என்ன பிரைவேட் ஆட்டோவா? நான் சீன் போட்டேன். இப்படி ஓட்டு வரான், இப்படி ஆட்டு வரான், அப்படியே தூக்கி ஆட்டு வரான். இப்போ ஐயங்கார் மாமா கைட்டி பீரோல வச்சிட்டாரா? என்னடா பண்ற? யாரா இவன்? அங்க ஊதிடுவேன். போய் உட்காரு. பாத்து பாத்து மெதுவா திரும்பிட்டேன். ஜனங்கள்லாம் நிக்காத ஓடியோ. பைக் ஓட்டிக்கிட்டியா? வேலை கிடைக்கிறதே கஷ்டம். சூடா ஓட்டுறியே. பொறுமையா ஓட்டு. நம்ம ரூபியா வரா? இப்படி அந்த இடத்துல விட்டுட்டு போறியே, நாங்க எப்படிடா போறது? ஓட்டிட்டு போங்கோ. மெதுவா. யோ யார் நீ? எந்திரு. வணக்கம் சார். உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே. எஸ்ஐ சார், காசு நிக்கிற சாப்பிட்டா கை நீட்டுற வியாதி சரியா போயிடுமாமே. ஒரு கட்டு சாப்பிட்டு பாருங்க சார். கொழுப்புடா உனக்கு. என்ன சார், பிச்சை எடுக்குதான் பெருமாள், அதை புடுங்க தான் அனுமாரு. நாங்களே ஆட்டோ ஓட்டி 5-10 சேர்க்கிறோம். அதை புடுங்கன்னு எப்படி சார்? ஏய் மரியாதையா பேசு சார். உனக்கு காசு வேணுமா மரியாதை வேணுமா? சந்துரு. அந்த காசு நிக்கிற பார்ட்டில நீனு போலீஸ்காரன்ட்டே நக்கலா பேசுறான் சார். அந்த திமிரு பிடிச்ச சந்துரு இன்டர்வல் முன்னாடியே செத்து போயிட்டான் சார். என்ன வேணும்?
சார் உங்க ஆட்டோ ஓட்டலான்னு கேட்கதான் வண்டி தர முடியாது போ. சார் 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 ஃபேமிலி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். ரொம்ப தொலை பண்றியா? சரி, டெய்லி வாடகை 200 ரூபா. சரி சார். வண்டி ஓட்டுறியோ ஓட்டலையோ வாடகை கரெக்டா கொடுத்துடணும். வண்டியை சுத்தமா வச்சுக்கணும். இந்த கட்சி ஊர்வலம், ஸ்கூல் ட்ரிப்பு இதெல்லாம் ஓட்டக்கூடாது. ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் சார். வண்டி அடிபட்டது தூக்கி உள்ள வச்சு நொண்டு எடுத்துக்கலாம். டேய், சந்திர ஃபீல்டுக்கு திரும்பி வந்துட்டான்டா. இது கௌரவமா இருக்கு. ஏய், சிட்டில நைட் ரேஸ் விடுறாங்களாமே, எங்கன்னு தெரியுமா? அப்படி போடு. மூணு இட்லி, 4 இட்லி, ஒரு தோசை, ஒரு முட்டை தோசை, ரேஸ் விடலாமா? ₹1000 இல்ல 2000. எங்க? இங்க. எப்போ? இப்போ. Triplicate Auto, Usman Road Auto, Central Lakefront Auto, Garmapete Auto. அந்த வீட்ல அவங்களா சொல்லாம கொள்ளாம காலி பண்ணி போயிட்டாங்க. ஓ,
மூஞ்சி மோரங்கட்டையும் பாரு ஆட்டோக்கார மாதிரி இருக்க அக்குஸ்ட் மாதிரி இருக்கடா அன்னைக்கே நினைச்சேன் வேற எவன் வண்டியாச்சு அடிச்சிருந்தா காசு பிடி இருக்கலாம் போலீஸ்காரன் வண்டி அடிச்சிருக்க பொறுக்கி ராஸ்கல் வண்டி கேட்டு வரும்போது பவியமா வருது அப்புறம் போய் லாடு மாதிரி ஓட்டுறது என்னடா சட்டை இது சீனா வண்டி அடிபட்டு இருக்க காசு நான் உங்க அப்பனா கொடுப்பா இன்சூரன்ஸ் இருக்குல்ல சார் வாய் வாய் ஒழுங்கா வண்டியோட துப்புல லாபாய் பேசுறியா சார் அடிக்காதீங்க சார் தெரியாம பண்ணிட்டான் சின்ன பையன் படாத இடத்துல பற்ற போது சின்ன பையனாவே சின்ன பையனாவே சின்ன பையனா சின்ன பையனாவே சின்ன பையனாவே சின்ன பையனா நீ வீட்டுக்கு போ கவர்னர் சொல்லிட்டாரு நீ போ வாய மூடுடா சார் காசு தானே நான் கடனை உடனே வாங்கியாவது கொடுத்துறேன் சார் அவனை விட்டுருங்க சார் காசு தானே பெரிய மகாராணி முதல்ல நீ கிளம்பு நீ சொல்லிலாம் ஒன்னும் நடக்காது என்ன பண்ண ஆட்டோ ஓட்டுற நீ ஒரு ஈ கூட ஓட்ட முடியாம பண்ணிடுறேன் என்ன செண்பகம் என்ன இங்க வெகல நம்ம சந்திர புடிச்சு உள்ள வச்சிட்டாங்க நீதான் எப்படியாவது அவனை வெளிய எடுக்கணும் நிதானமா சொல்லு உள்ள தள்ளுற அளவுக்கு என்ன பண்ணிட்டான் என்ன எலவோ தெரியலையே போலீஸ்காரர் எதுக்கு உள்ள புடிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்நேரம் புள்ளி அடிச்சு கொண்டு இருப்பாங்க அப்படிலாம் ஒண்ணாவாது அவன் என்ன கொலையா பண்ணிட்டு போறான் எனக்கு தெரியலையே பிகில நீ அவன் ஃப்ரெண்டு தானே உடனே வா பிகில சரி நீ போ நான் சந்திர கூப்பிட்டு வரேன் சொல்றேன்ல போ வணக்கம் சார் வா பிகிலு என்ன ஸ்டேஷன் பக்கம் இல்ல சந்துரு நம்ம ஃப்ரெண்டு தான் யோ எத்தனை பேர் வருவீங்க உன் ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணலாமா அவன் என்ன பண்ணா தெரியுமா உனக்கு தப்பு தான் ரொம்ப தப்பு தான் ஆனா அதுக்காக அவனை உள்ளே வச்சிருப்பீங்களா ஆமாயா லைசென்ஸ் இல்ல யூனிஃபார்ம் போடல குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா இப்படி மொத்தமா கேஸ போட்டு அவனை உள்ளே வைக்க போறேன் ஐயோ அப்படி ஒண்ணும் பண்ணாதீங்க சார் நீங்க பெரிய மனசு பண்ணா என் வண்டிக்கு யாரையா பதில் சொல்றது நான் பண்ணி கொடுங்க சார் அது நம்ம ஷெட்ல ரெடி பண்ண வேண்டியதானே ஒரு பைசா தர மாட்டேன் ஓகே சார் அவன் லைசென்ஸ் தர மாட்டேன் பரவாயில்ல சார் யோ அனுப்பியா ரொம்ப தேங்க்ஸ் சார் வண்டியை நான் காலையில பசங்களை அனுப்பி எடுத்துக்கிறேன் சார் வரேன் சார் தேங்க்ஸ் சார் பிகில பசங்க ஒன்றும் ஷெட்டு திறக்கல என் யூனிஃபார்ம் சக்கம் ஒன்று உள்ள மாட்டிக்கிச்சு எடுத்துக்கிட்டா அது ஓனர் தான் கேட்கணும் ஓனரா என்னாச்சு பிகிலு அது 15,000 ரூபாய் ரேஸ் பண்ணோம்ல அன்னைக்கு நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் ஏங்க பாரு சந்திரன் சூரியன் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காவ என்ன விஷயம் ஆட்டோ சர்வீஸ் பண்ணுவா யசோஜி ஒரு ரேஸ் வச்சுக்கலாம் எனக்கு பாரு சந்திரபாய் வந்துட்டானா ஒன்னு ரேஸா என்ன ரேஸ் ரன்னிங் ரேஸா சன்னப் கண்ணு முழுசா கேடு பிகிலே நான் சொல்றதை கேளு ஓன் சொத்தெல்லாம் சந்துருவண்ண தயவால நான் புடிங்கிட்டேன் உனக்கு நிச்சயம் பண்ண போட்ட பிள்ளைய சந்துருவண்ண புடிங்கிட்டாவ இனி உன்கிட்ட இருக்குது என்னது இத்தனை நாள் ஜெயிச்ச ரைஸ் எல்லாம் விடு இந்த தடவை நீ ஜெயிச்சு காட்டு நீ பெரிய ஆள் ஒத்துக்கிறேன் நம்ம காட்டுவோமா இவ்விய செய்வாவலாம் முடியாது போல டிவி பார்க்கணும்
சிலுக்கு சின்ன மாதிரில இருக்கு. அதானே சீட்டா. நம்ம பிகிலோடது 130 வரைக்கும் போமா. ஏல இந்த சீட்டை பிள்ளை நமக்கு சிக்காம போச்சு. போய் கூப்பிடல போல. என்ன சன் ஆஃப் கண்ணு கூப்பிட்டியா? சும்மா பில்டப் கொடுக்காதல. பேச வச்சுக்கோ. பந்தயம் என்ன? என்ன பந்தயம்? சீட்டாதே. உங்ககிட்ட அடிச்சு போடுங்க. வேற என்ன இருக்கு? நீ தோத்த என்ன தர? முதல்ல அதை சொல்லு. அத்தைக்கு மீச மலைச்சா சித்தப்பா. பெரியப்பா கூட ஆகலாம். மோடிக்குன்னு பந்தயத்தை சொல்லு. என்ன சரி சமமா ஒரு ஆட்டோ வைப்போம். சீட்டாக்கு சமமா வைக்கணும்னா ராக்கெட்டு தான் வைக்கணும். சீட்டா பத்தி தெரியும்ல, 130 டாப் ஸ்பீடு. சீட்டா பத்தி ஊரே பேசிக்கும். ஆனா கண்ணால பார்த்து 4 பேர் தான். அப்படி பறக்கும். சரி ஐயா, என்ன பந்தயம்னு நீரே சொல்லும்வே. பிகில் ஷெட் 30,000 ரூபாய்க்கு. இது ரொம்ப அதிகம். இதுல ஏதோ சூழ்ச்சிக்குது. இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பிகில்ட்ட புடுங்கறதுனா ஆயிப்போச்சு. அப்புறம் என்ன மொத்தமா அடிச்சு புடுங்க வேண்டியதானே? வின்னர் மாதிரி யோசிக்கணும்ல. இல்லண்ணா, அவனே பேய் மாதிரி ஓட்டுவான். சீட்டா வேற 130 மேல போவோம். டேய் சூழ்ச்சிய பாரு இப்போ. சரி சாப்பிடு. எப்போ ரேஸ்? அடுத்த மாசம் 4ஆம் தேதி. பிகிலே, ஆல் தி பெஸ்ட் பிகிலே. ஆமா, எந்த வண்டியை ஓட்ட போறீங்க? சீட்டா தான். இவ ஓட்டி உடைச்சு கொடுப்பாவளா? நாங்க வாங்கி வச்சுக்கணுமா? பந்தய பொருள்லாம் ஓட்டப்படாது தெரியுமில்ல. என்னடா இப்படி ஆகி போச்சு? விடு பிகிலே, வேணா ஒண்ணு பண்ணலாம். உனக்கு ஓகேனா சொல்லு. என்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் இருக்கு. இன்னொரு 3,000 ரூபாய் தேத்திட்டா நம்ம லட்சுமி அந்த சேட்டு வந்து மூட்டிடலாம். அப்புறம் எஸ்ஓஜிக்கு சங்கு தான். என்ன சொல்ற? 3ன்னா நான் பறிச்சிடுவேன். ஹலோ ஹலோ ஹலோ. எங்க ஆட்டோ ஹிந்தி படிச்சது போதும், கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயோ, அது சன் ஆஃப் கன் எடுத்துன்னு போயிட்டாரு. யார் கட்டி சன் ஆஃப் கன் கொடுத்த? என்ன சந்துரு, எத்தனை வாட்டி உனக்கு தபால் போட்டேன், நீ வாபஸ் வரல. ஆட்டோ முழுங்கிடுச்சு. எனக்கு என்ன, யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வண்டி கொடுப்பேன். நீ வட்டி கட்டல, வந்து பதில் சொல்லல. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்க கூடாதா? நம்ம அவன் வேட்டி உருவலாம் நினைச்சா அவன் நம்ம அன்றாயிரம் உருவிட்டான். இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ரேஸ்ல இருந்து பேக் அடிச்சிடலாமா? ஏய், வாக் ஓவர் பண்ணலாம்ன்றியா? இப்ப நமக்கு ரேஸுக்கு ஒரு வண்டி தேவை. சப்ளை உன் வண்டி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ பைகளே. ஆனா என் வண்டி கண்டிஷன் தெரியும்ல. அதே போன ஜென்மத்து புண்ணியத்துல ஓடிட்டு இருக்கு. அத போய் ரேஸ் அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா. ஏய், நல்லா இருக்கிற ஆட்டோ வச்சுக்கிட்டு யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அதுக்கு நீயும் தேவையில்லை, நானும் தேவையில்லை. ஒரு சப்ப வண்டிய நான் ரேஸ் வண்டி ஆகி காட்டுறேன். உன்னால ஓட்டி ஜெயிக்க முடியுமா? நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதமாய் ஐயா வாலிச்சாமி, பக்கத்துல 2 மாக்கானுங்க மாங்கு மாங்குன்னு ஆட்டோவை வேலை செஞ்சிட்டு இருக்கானுவ. அங்க போய் உன் ஆட்டத்தை வையுமே. தந்தானே தந்தானே முயலுக்கு ஆமைக்கு ரேசு, அதுல ஜெயிக்கிற ஆள் தாண்டா எப்போதும் பாசு. அயரில்ல ஆள் எல்லாம் க்ளோஸு. மொக்க பல்பாக இருந்தாக்கா ஓங்கத பியூசு. ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிக்கா ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிக்கா. நந்தவனத்தில் ஓராண்டி உண்டாக சுட்டாக்கா இட்லி, அதைய ரவுண்டாக சுட்டாக்கா ஊத்தப்பம் தோசை. எல்லாமே ஒரு கரண்டி மாவு. அதிகம் பேராசப்பட்டாக்கா மனதுக்குள்ளே நோவு. ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் 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 ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான். மரப்பண்ணை பத்தி உன்கிட்ட கேட்க கூடாதுதான். ஆனா முறை பொண்ணு கிற பொண்ணு ஒண்ணும் கிடையாதுடா. வீட்டுல கட்டிக்கோன்னு சொன்னாங்க, சரின்னு தலையாட்டினேன், அவ்வளவுதான். எனக்கு ராணியை பார்க்கணும் போல இருக்கு. எங்க இருக்கா?
என்ன ஞாபகம் இருக்கா? மெட்ராஸ் முழுக்க சுத்தி சுத்தி ஒரு சின்ன பையன் மேல கை போட்டீங்களா? அந்த பையன் நான் தான். ராணி, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். சொன்னா நம்ப மாட்டேன், எனக்கு பொறுப்பு வந்துச்சு. ராணி, பிரியாணில ஏதோ குறையுதே. உன்னாலதான் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். என்ன ஏமாத்திராத, என்ன கை விட்டுறாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ராணி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இவன் தான் அந்த பையனா? இப்பதான் நான் வேணும்னு தோணுச்சா? இப்ப கூட பிரியாணி சாப்பிடலாம் தான் வந்தேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? உலகத்தில் எங்கேயும் போட்டி, நீ கண் மூடி தூங்குனா கலண்டிடும் வேட்டி. ரொம்ப அடிக்காத லூட்டி, நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் உனக்கு இல்ல சேஃப்டி. ஜிகுச்சு கஞ்சிகுச்சு கஞ்சிக்கா ஜிக்காஞ்சிகு 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 ஜிக்காஞ்சிக்கா நந்தவனத்தில் ஓராண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி. என்னல இது வண்டி இருக்கு மாட்டை காணோம். இது எப்படி இருக்கு?
சாரி சந்திரு, நான் ஒழுங்கா செட் பண்ணல. இல்ல பிகிலு, நான் தான் ஒழுங்கா ஓட்டல. அந்த ஜம்ப் எடுத்துருக்க கூடாது, அதான் தப்பா போச்சு. ஜம்ப் எடுக்கலன்னா தோத்துருப்பான்ல. ஜம்ப் எடுத்தும் தோத்துட்டோம்ல. ஓடு பிகிலு. ஏல மாப்ள, 2 வண்டிக்கும் பெனாயில் போட்டு ஒரு பவுடர் பூசி எடுத்துமா மாப்ள. ஏல சந்திரே, உன் தர்த்துல பிடிச்ச சட்ட மாப்ள. இதத்தான் ஷெட்ல தேடினேன், ராசியான சொக்கா. இத போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அப்பா ஈலாடா சாமி, சட்டையா வண்டி ஓட்டுது. ஏய் இரா, இத சேட்டுக்கிட்ட ஆப்பிரிக்கா கோலின் டகுல் விட்டு குவார்டர் கட்டிங் தேத்த முடியுமான்னு பாப்போம். பா எங்கன்னு தேட நாசமா போறவன. என்ன 11 லாட்டரி கிட்ட எடுத்துக்கா? பசங்க மொட்டை தலைங்க வயசு பிள்ளைங்க வாக்கிங் ஸ்டீக்கிங் பல 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 வண்டிய பாரு பல பல பலனு மூணு சக்கரம் சர சர சரனு ரோடுல பள்ளம் கொட கொட கொடனு எலும்பு எல்லாம் பசங்க மொட்டை தலைங்க வயசு பிள்ளைங்க வாக்கிங் ஸ்டீக்கிங் பல 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 Shambho, Shiva Shambho, Shiva Shambho, Shambho Shambho, Shiva Shambho, Shiva Shambho, Shiva Shambho. Shambho, Shiva Shambho, Shiva Shambho, Shambho Shambho, Shiva Shambho, Shiva Shambho, Shiva Shambho, Shambho Shiva Shambho. Triplicate Auto, Usman Road Auto, Central Lake Mall Auto, Karmapete Auto. Triplicate Auto, Usman Road Auto, Central Lake Mall Auto, Karmapete Auto. எல்லாம் சோகதான் ஓடுது, மீட்டர் மட்டும் திங்குன்னு நிக்குது.